என்சிஎஸ்சி நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட். இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிக்கல் 338 ஆர்டிக்கல் 338ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ்சி எஸ்டி இவங்களை பாதுகாக்கிறது இந்த நாட்டோட கடமை. சரியா? அவங்க ரொம்ப வல்னரபிளா இருக்கிறாங்க, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால சுதந்திரம் வாங்கின உடனே கான்ஸ்டிடியூஷன் எழுத ஆரம்பிக்கிறாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கான்ஸ்டிடியூஷன் ஒன்று வருது 1950ல. இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்த உடனே ஒரு ஆபீசரை நியமிக்கிறாங்க எஸ்சி எஸ்டியோட வெல்ஃபேரை பார்க்கறதுக்காக. ஒரே ஒரு சிங்கிள் ஆபீசர். இவர் தான் நாடு முழுக்க இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டியை சேஃப்கார்ட் பண்ணுவாரு. கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 338 கீழே அப்பாயிண்ட் பண்ண ஆபீசர் இவர். அதுக்கப்புறம் 1990ல என்ன பண்றாங்கன்னா 65th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 65வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்து எஸ்சி எஸ்டிக்கு சிங்கிள் மெம்பரா இல்லாம ஒரு மல்டி மெம்பர் கமிஷனா நம்ம அப்பாயிண்ட் பண்ணோம்னு ஒரு மல்டி மெம்பர் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணாங்க. முன்ன தனி ஆளா இருந்தாங்க, இப்ப குழுவா இருக்காங்க. சரியா? அடுத்தது 89th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003ல கொண்டு வந்து முன்ன தனியா இருந்தாங்க, இப்ப அணியா இருக்கிறாங்க. இந்த அணிய திரும்பவும் தனித்தனியா பிரிக்கலாம்னு சொல்லிட்டு எஸ்சிக்கு ஒரு நேஷனல் கமிஷன், எஸ்டிக்கு ஒரு நேஷனல் கமிஷன். எஸ்சிக்கு இருக்கக்கூடிய நேஷனல் கமிஷன் ஆர்டிகல் 338, எஸ்டிக்கு இருக்கக்கூடிய நேஷனல் கமிஷன் ஆர்டிகல் 338A. ஏன்னா ரெண்டும் ஒன்னா இருந்தா அவங்க ரொம்ப வல்னரபிளா இருக்காங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம பார்க்க முடியாது. அதனால அதை தெளிவா பார்க்கணும். எஸ்டிக்கு தனியா பிரிச்சு அவங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் நீங்க பாருங்க, எஸ்சியை தனியா பிரிச்சு இவங்களோட பிரச்சனைகளை மட்டும் நான் பார்க்கறேன்னு தனியா பிரிக்கிறாங்க. அப்படி பிரிச்சு இப்போ நாம பார்க்க போறது நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட். சரியா? இந்த என்சிஎஸ்சில ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, ஒரு வைஸ் சேர்பர்சன் இருப்பாங்க, அது இல்லாம 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களை அப்பாயிண்ட் பண்றது யார் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இவங்களோட டென்யூர் 3 வருஷம். சரியா? இவங்களுடைய கண்டிஷன், இவங்களோட சர்வீஸ் எல்லாத்தையும் பிரசிடென்ட் தான் தீர்மானிப்பாரு. இவங்களோட முக்கியமான வேலையை என்ன அப்படின்னா மானிட்டரிங் சேஃப்கார்ட்ஸ். என்னென்னா இந்த எஸ்சியோட ஸ்கீம் ப்ராப்பரா மக்களுக்கு போய் சேருதா, இந்த இன மக்களுக்கு போய் சேருதா, கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் சேஃப்கார்ட்ஸ் அவங்களுக்கு போய் சேருதா. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அவங்களுக்கு ப்ராப்பரா இருக்கா இல்லையான்னு பார்க்கறது. அடுத்து அட்ரஸிங் கம்ப்ளைண்ட்ஸ், ஏதாவது அவங்க ரைட்டுக்கு ஒரு வைலேஷன் நடக்குது, அதை ப்ராப்பரா சேஃப்கார்ட் பண்றது அவங்கள. அடுத்து அட்வைசரி ரோல். கவர்மெண்ட்டுக்கே இவங்க அட்வைஸ் பண்ணலாம், அவங்களோட சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு, ஸோ நீங்கள் இதை என்ஹான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரிப்போர்ட்டிங் டு த பிரசிடென்ட். ஆனுவல் ரிப்போர்ட், எஸ்சி இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க, இந்த அளவுக்கு அவங்களோட சோஷியோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்கு, அவங்க இவ்வளோ பர்சன்டேஜ் வல்னரபிளாக இருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட்டாக மாற்றி பிரசிடென்ட் கிட்ட ஒப்படைக்கிறது. ரெக்கமெண்டேஷன், அவங்களுடைய ப்ரொடெக்ஷன், வெல்ஃபேர், சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக மெஷர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி என்ன சொல்றாங்கன்னா, த கமிஷன் ஆல்சோ பெர்ஃபார்ம்ஸ் சிமிலியர் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி. ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்குன்னு தனியா எந்த கமிஷனும் கிடையாது, அதையும் இவங்க தான் சேர்த்து பார்க்குறாங்க. இதை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை யாரு இந்தியாவில் அவங்களோட வெல்ஃபேரை பார்க்கறது அப்படின்னு. அதுக்கு ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்குன்னு தனியாக எதுவும் கிடையாது. அவங்க பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால அவங்கள என்சிஎஸ்சி கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. என்சிஎஸ்சி தான் இவங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆங்கிலோ இந்தியன் வெல்ஃபேரையும் இவங்க தான் பார்க்குறாங்க. அடுத்ததா ரிப்போர்ட்ஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. என்சிஎஸ்சி பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்னா அந்த ரிப்போர்ட்டை அப்படியே பார்லிமெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார். என்சிஎஸ்சி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்லிமெண்ட்டு பார்ப்பாங்க. அதே போல் ஏதாவது ரிப்போர்ட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்காக இருந்தது அப்படின்னா கவர்னர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அந்த ரிப்போர்ட்டை ஒப்படைப்பார். அதை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்த்து வெரிஃபை பண்ணுவாங்க. என்னென்ன அதில் இருக்கும் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டில் கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய, கவர்மெண்ட்டுக்கு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது அவங்களுடைய சோஷியோ வெல்ஃபேருக்காக முன்னேற்றணும், வல்னரபிளாக இருக்கிறாங்க, இது சம்பந்தமா, எம்ப்ளாய்மெண்ட்ல ஏதாவது கொடுக்கணும், இது சம்பந்தமா. அடுத்தது ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட். ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் அப்படின்றது
கவர்மெண்ட்னால என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கப்பட்டிருக்கு, இது ரெக்கமெண்டேஷன், ஏடிஆர் ரிப்போர்ட், ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட், இதை கொடுக்குறாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை கவர்மெண்ட் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமையும் போகலாம். அப்படி ஏற்றுக்காம போகிறாங்க அப்படின்னா ப்ராப்பர் ரீசன் வந்து இந்த கமிஷனுக்கு கொடுக்கணும். அடுத்தது பவர்ஸ் ஆஃப் த கமிஷன். இந்த கமிஷனுக்கு என்னென்ன பவர் இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு சிவில் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு இருக்குது. யாருக்கு வேணாலும் சம்மன் அனுப்பி கூப்பிடலாம், விட்னஸை எக்ஸாமைன் பண்ணலாம், அதே போல் எவிடன்ஸை வாங்கி பார்க்கலாம், ஓத் அட்மினிஸ்டர் பண்ணலாம். சரியா? அடுத்து ரிக்வெஸ்டிங் டாக்குமெண்ட்ஸ், ஒரு பப்ளிக் ரெக்கார்ட்ஸை வேணும்னு சொல்லி கேட்கலாம். இப்போ ஒரு கலெக்டர்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா அதை கொடுங்கன்னு கேட்டு வாங்கிறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. சரியா? அடுத்து அஃபிடாவிட், இட் கேன் அக்செப்ட் எவிடன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அஃபிடாவிட். அஃபிடாவிட்டாக இவங்க எவிடன்ஸை வாங்கிக்கலாம். ரெகுலேட்டிங் ப்ரொசீஜர், இவங்க எந்த மாதிரியெல்லாம் இன்வெஸ்டிகேஷனை கண்டக்ட் பண்ணணும்னு இவங்க ஓனாகவே இவங்க ரெகுலேட் பண்ணிக்கலாம். சரியா? ஓன் ப்ரொசீஜரை வகுத்துக்கலாம். கன்சல்டேஷன் ஆன் பாலிசிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா பாலிசி டிஃபைன் பண்ணும்போது இது எஸ்சி எஸ்டி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கமிஷனை கூப்பிட்டு கேட்கணும். எஸ்டிக்கு அஃபெக்ட் ஆனால் எஸ்டியை கூப்பிட்டு கேட்பாங்க, எஸ்டி கமிஷனை. எஸ்சி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எஸ்சி கமிஷன் இவங்கள தான் கூப்பிட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் அட்வைசரி இன் நேச்சர் தான். அதை கவர்மெண்ட் அக்செப்டும் பண்ணலாம், ரிஜெக்டும் பண்ணலாம். அதே போல் கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்டு இருக்கிறதுனால அதன் அடிப்படையில் தான் இதை அமைச்சிருக்காங்க. இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்சிஎஸ்டி, நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப். இது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 338(a) கொடுத்துருக்காங்க. இதோட ஆரிஜின் எப்போன்னு பார்த்தீங்கன்னா என்சிஎஸ்சி கூட தான் எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. அப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி அப்படின்னு ஒன்றா தான் இருந்தது. 2003 தான் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தனியாக பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் பொழுது 89th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 கொண்டு வந்ததுனால 2004 வருஷம், அதாவது 2003 சட்டம் வருது, 2004 வருஷம் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்னு தனியாக ஒன்று அமைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எஸ்சி எஸ்டி மெர்ஜா இருந்தது, இப்போதான் பிரிக்கிறாங்க. இதில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா சேர்பர்சன், வைஸ் சேர்பர்சன், 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட். இவங்களோட டென்யூர், இவங்க சர்வீஸ் கண்டிஷனை முடிவு பண்ணுறது பிரசிடென்ட். என்சிஎஸ்டி வந்து ஸ்பெசிஃபிக்கலாக இந்த மலைவாழ் மக்கள், இந்த ஷெட்யூல்டு ட்ரைபுக்காக மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. என்சிஎஸ்சி எப்படி ஷெட்யூல்டு கேஸ்டுக்காக ஒர்க் பண்ணுறாங்களோ அதே போல் இவங்க ஷெட்யூல்டு ட்ரைபுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா என்சிஎஸ்சியோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னவோ அது எல்லாம் தான் இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ். ஆனால் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது ஷெட்யூல்டு ட்ரைபை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட எஸ்டி நேஷனல் கமிஷன் வந்தது 2004. ஒரு வருஷம் கழிச்சு 2005 ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான விஷயம்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதையும் நீங்கள் பாருங்கள், உங்களோட ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்லி. என்னென்னா ஓனர்ஷிப் ரைட் ஓவர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். இப்போ ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது வில்லேஜ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. வில்லேஜுக்குள்ளேயே அந்த காடு இருக்கும். அதில் விளையக்கூடிய பழங்கள், மூங்கில், தேன், அப்புறம் ஒரு மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி வியாபாரம் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு உரிமை உண்டு. சரியா? அடுத்தது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ட்ரைபல் ரைட்ஸ் ஓவர் நேச்சுரல் ரிசோர்சஸ். இந்த ட்ரைபல் கம்யூனிட்டியோட ரைட்ஸை சேஃப்கார்ட் பண்ணுறாங்க. எங்க? மினரல்ஸ், வாட்டர் அண்ட் லேண்ட். இவங்களோட ரைட்ஸை இந்த இடத்துல எல்லாம் சேவ் பண்ணுறாங்க. வேற ஏதாவது ஒரு தனியார் கம்பெனிக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. சரியா? அடுத்தது டெவலப்மெண்ட் அண்ட் லைவ்லிஹுட் ஸ்ட்ராட்டஜிஸ். இவங்களுடைய வாழ்வாதாரத்தை அந்த இடத்துல இருந்தே ப்ரமோட் பண்ணணும், அதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு டூர் வந்து ஒருத்தர் போகிறாரு. டூர் போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மலைவாழ் மக்களை பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இடத்துல ரோடு கிடையாது. இப்போ வந்து ரோடு போட்டாங்க. ரோடு போட்டால் என்ன அர்த்தம்னா அது வரைக்கும் போகலான்னு அர்த்தம். அப்போ கார் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அந்த மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய பகுதி, அந்த இடத்துல போயிட்டு காரை வந்து மலைவாழ் மக்கள் நிறுத்துறாங்க. அந்த மலைவாழ் மக்களோட உச்சபட்சமான வரவேற்பு, உச்சபட்ச மரியாதை என்ன அப்படின்னா அவங்களுடைய கை காலை ஆட்டி ஹே ஹே ஹேன்னு ஒரு குரல் கொடுக்கறது தான். அப்படி இவங்களை பார்த்தும் குரல் கொடுத்துருக்காங்க. இந்த கார்ல போனவங்க என்ன பண்ணாங்க, இவங்க இறங்கி அவங்கள எல்லாத்தையும் வீடியோ எடுத்து see how funny these people are அப்படின்னு சொல்லி யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. இதை வந்து கமிஷன் பார்த்துட்டு, ஏண்டா அவங்களோட உச்சபட்ச மரியாதையை செலுத்தினா இது உனக்கு ஃபன்னா இருக்கா அப்படின்னு கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. முதல்ல இந்த இடத்துக்கு யார் ரோடு போட்டது? ரோடை முதல்ல தடை பண்ணுங்க.
அப்படின்னு கோர்ட்டு சொல்றாங்க. ஏன் ரோடை தடை பண்ண சொல்றாங்க அப்படின்னா, அவங்களா இங்க வந்தா நம்ம ஏத்துக்கலாம். அவங்களுடைய புனிதமான கலாச்சாரத்தையும் அவங்க வாழ்வாதாரத்தையும் கொச்சைப்படுத்துற மாதிரி உள்ள போய் எதையும் தயவு செய்து பண்ணாதீங்க, அவங்களோட கலாச்சாரத்தை பாழ்படுத்தாதீங்கன்னு போட்ட ரோட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க வாழக்கூடிய இடத்திலேயே அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது மட்டும்தான் சிறந்தது. அதுக்காக இப்போ ஒரு மலைவாழ் மக்கள் இருக்காங்கன்னா அங்க போய் நார்மலா இருக்கக்கூடிய நம்ம ஆட்கள் யாரும் கடை வைக்க முடியாது, கடை வைக்க கூடாது. அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றணுன்றதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுதான் டெவலப்மெண்ட் அண்ட் லைவ்லிஹுட் ஸ்ட்ராட்டஜிஸ்ல சொல்றாங்க. அடுத்ததா ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலேஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்டு ட்ரைபல்ஸ். ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க, டேம் கட்டுறாங்க, மைனிங் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய இடத்துல இருந்து அவங்கள வேற இடத்துல மாத்தி அமைக்கிறாங்க. அப்போ ப்ராப்பரா அவங்களுக்கு ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலேஷன், மறுவாழ்வு கொடுக்கணும்னு சொல்றாங்க. ப்ரிவென்ட் லேண்ட் ஏலியனேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்கள டிஸ்பிளேஸே பண்ணக்கூடாது. ஆனா நாட்டின் நன்மைக்காக இந்த இடத்துல ஒரு டேம் வரணும், இல்ல ஒரு மைனிங் ப்ராஜெக்ட் வரணும்னா டிஸ்பிளேஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா டிஸ்பிளேஸ் பண்ணாலும் புலம்பெயர் ஒரு இடத்த மாத்தி வேற இடத்துக்கு புலம்பெயர சொன்னாலும் ப்ராப்பரா அவங்களுக்கு எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கணும். ப்ரிவென்ட் லேண்ட் ஏலியனேஷன். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ப்ரிவென்ட் த லாஸ் ஆஃப் லேண்ட் பை ட்ரைபல் கம்யூனிட்டி டு அவுட்சைடர்ஸ். வெளியில இருந்து வர்றவங்க இவங்களுடைய நிலத்தை, இவங்க பணம் ரொம்ப கம்மியா இருக்குன்றதால இவங்க கிட்ட பணத்தை கொடுத்து நிலத்தை வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எஸ்டி மக்கள் வாழக்கூடிய இடத்துல வேற யாரும் நிலமே கூட வாங்க முடியாது. அப்படி ஒருத்தர் வாங்குறாருன்னா அவரும் இன்னொரு எஸ்டியா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்ல சட்டம் போட்டிருக்காங்க. சரியா? அதான் ப்ரிவென்ட் த லாஸ் ஆஃப் லேண்ட் பை ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் டு அவுட்சைடர்ஸ். அடுத்தது ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அண்ட் சோசியல் அஃபாரஸ்டேஷன். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ட்ரைபல் கம்யூனிட்டியை என்கரேஜ் பண்றாங்க, ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண சொல்றாங்க, காடுகளை அபிவிருத்தி பண்ண சொல்றாங்க. அதுதான் அஃபாரஸ்டேஷன். அபிவிருத்தினா காடுகளை இன்னும் வளர்க்க சொல்றாங்க. அடுத்தது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த பெசா ஆக்ட் 1996. பெசா ஆக்ட்னா பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்டு ஏரியாஸ் ஆக்ட். பஞ்சாயத்து அவங்களுக்கும் லோக்கல் கவர்னன்ஸ் போய் சேரணும். இப்போ முனிசிபாலிட்டி இருக்கிறதால தான் நமக்கு இங்க ரோடு வருது, தண்ணி வருது. தண்ணி ஒரு சில இடத்துல வரல, அது வேற விஷயம். ஆனா அந்த எலெக்ஷன் நடக்கிற இதாவது அங்கேயும் போகட்டும்னு சொல்லி அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அடுத்தது ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஷிஃப்டிங் கல்டிவேஷன் என்னன்னா, ஒரு இடத்துல வந்து விவசாயம் பண்ணுவாங்க, அந்த இடத்த அறுவடை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தீயிட்டு கொளுத்துவாங்க. பக்கத்து இடத்துல போய் விவசாயம் பண்ணுவாங்க, அந்த இடத்துல அறுவடை பண்ணி முடிச்ச உடனே தீயிட்டு கொளுத்துவாங்க. திருப்பி பக்கத்து இடத்துல போய் விவசாயம் பண்ணுவாங்க, அறுவடை பண்ணி முடிச்ச உடனே தீயிட்டு கொளுத்துவாங்க. முதல்ல தீயிட்டு கொளுத்துனாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல தீயிட்டு கொளுத்தும் போது தீயிட்டு கொளுத்துனதுனால அந்த இடம் வந்து அதிகமா ஃபெர்டைல் ஆயிருக்கும். மண்ணு வந்து அந்த மண்ணோட வளம் கூட்டினதுனால திருப்பி அங்கேயே நம்ம விவசாயம் பண்ணலான்னு பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பண்றது என்விரான்மெண்ட்டுக்கு டீக்ரேடேஷன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ரிப்போர்ட் வந்து பிரசிடென்ட் கிட்ட கொடுக்குறாங்க. பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட் கிட்ட சப்மிட் பண்றாங்க. ஏத்துக்கலாம், ஏத்துக்காமலும் போகலாம். அப்படி ஏத்துக்கலன்னா இந்த ரெக்கமெண்டேஷனை ஏன் ஏத்துக்கலன்னு ரீசன் சொல்லணும். இவங்களோட பவர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிவில் கோர்ட்டுக்கு இருக்க பவர், சம்மன் கொடுக்கறது, பப்ளிக் ரெக்கார்டை டிமாண்ட் பண்ணி கேட்கறது, எவிடன்ஸ் வந்து வாங்குறது, அதே போல அவங்களோட ப்ரொசீஜர்ஸை இவங்களே ரெகுலேட் பண்றது, இதை எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, எஸ்டிக்குன்னு தனியா ஒரு அமைப்பு இருக்கு. ஃபாரஸ்ட் ரைட்ஸ், ரிசோர்ஸ் ஓனர்ஷிப், ரீஹாபிலேஷன் ஃபெசிலிட்டிலாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த இவங்க கொடுக்குற அட்வைசரியும் நாட் பைண்டிங் தான். ஆனா நாட் பைண்டிங்னா ஏன் பைண்ட் ஆகாதுன்னு கேட்கறதுக்கு இவங்களுக்கு உரிமை உண்டு. சரிதானே? என்சிபிசி, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸஸ். இதை தான் என்சிபிசின்னு சொல்றாங்க. கான்ஸ்டிடியூஷன் வரும்பொழுதே இந்த மாதிரியான கமிஷன்லாம் எதுவும் வர கிடையாது. இது வந்து ரீசெண்டா 102nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2018 102வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன்ல இது ஆர்டிகல் 338B கொடுத்திருக்காங்க. 338 அப்படின்றது எஸ்சிக்கான கமிஷன், 338A அப்படின்றது எஸ்டிக்கான கமிஷன், 338B அப்படின்றது என்சிபிசி பேக்வர்டு கிளாஸஸ்க்கான கமிஷன். இந்த பேக்வர்டு கிளாஸஸ்ல பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசி முஸ்லிம், இது இவங்க எல்லாமே இதுல கவர் ஆவாங்க. சரியா? எஸ்சி எஸ்டியை தவிர
அப்புறம் ஜெனரல் கேட்டகரி, இவங்களை தவிர மீதி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இதுல கவர் ஆவாங்க. ஓபிசின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்னன்னா சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டா இருக்கணும். அந்த மாதிரியான கம்யூனிட்டி எல்லாம் இவங்க பாக்குறாங்க. இவங்களோட வேலையே என்னன்னா, இந்த சோசியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு கிளாஸஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, அதை இன்வெஸ்டிகேட் பண்றது, அவங்களுக்கு எதிராக ஏதாவது குற்றம் நடக்குது, இல்ல அவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்றது, அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த என்சிபிசி. இதுல மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. இதோட கம்போசிஷன் அந்த 5 பேர்த்தையுமே யாருன்னு அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் தான். இந்த என்சிபிசில இருக்கிற 5 பேர்ல ஒருத்தர் சேர்பர்சனா இருப்பாரு. அவர் ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் ஒர்க்கரா தான் இருக்கணும். அதுவும் இல்லாம அவர் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு கிளாஸா இருக்கணும். இவங்க எந்த ஜாதியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஜாதியை சேர்ந்தவரா இவர் இருக்கணும். சரியா? அடுத்தது வைஸ் சேர்பர்சன், இவர் ஒருத்தர். 3 மெம்பர்ஸ். இந்த 3 மெம்பர்ஸ்ல 2 பேரு இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாவே இருக்கணும். இந்த கம்யூனிட்டினா எந்த கம்யூனிட்டி? பிசில ஏதோ ஒரு கம்யூனிட்டி, எம்பிசில ஏதோ ஒரு கம்யூனிட்டி, ஆனா அந்த கம்யூனிட்டியில இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த சோசியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு கம்யூனிட்டியில இருக்கணும். சரியா? அடுத்தது அட்லீஸ்ட் 1 பர்சன் மஸ்ட் பி எ உமன். ஒரு பெண் மெம்பர் இருப்பாங்க. இவங்க எத்தனை ஆண்டு காலம் இந்த கமிஷன்ல இருப்பாங்க அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு இருப்பாங்க. 2 தடவை வரைக்கும் இவங்களை ரீஅப்பாயிண்ட் பண்ணலாம். இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, முக்கியமான ஒரு 6 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்கள சேஃப்கார்ட் பண்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட்ஸை ஹேண்டில் பண்றாங்க. அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா. அதே போல சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்களோட சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சென்ட்ரல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் ப்ரொடெக்ட் பண்றாங்க. கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷனும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய பாலிசி அமைங்க, இது அவங்களுக்கு லாபகரமா இருக்கும் அப்படின்னு. இவங்க ரிப்போர்ட்டை பிரசிடென்ட்டுக்கு சப்மிட் பண்றாங்க. இவங்க எப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு. அவர் அதை பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணுவார். சரியா? அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னா, இந்த பாலிசி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இத வேணா எடுத்துக்கலாம், வேணான்னா எடுத்துக்காமலும் போகலாம். யாரு? பார்லிமெண்ட். கண்டிப்பா இது எடுத்துக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நான் பைண்டிங் தான் இது. அது மட்டும் இல்லாம அதர் ஃபங்க்ஷன்ஸ், பிரசிடென்ட் என்ன மற்ற ஃபங்க்ஷன் சொல்றாங்களோ அதையும் இவங்க பார்க்கறது தான் இவங்களோட வேலை. இவங்களோட பவர்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஒரு சிவில் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர் இவங்களுக்கு இருக்கு. விட்னஸை சம்மன் அனுப்பி கூப்பிடுறது, டாக்குமெண்ட்டை டிமாண்ட் பண்ணி கேட்கறது, எவிடன்ஸை செக் பண்றது, ஒரு ரெக்கார்டு வேணும்னா கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் கேட்டு வாங்குறது, ஒரு கமிஷனை அமைச்சு எவிடன்ஸ் வேணும் கேட்கறது. என்னன்னா, ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, அந்த பிரச்சனைக்கு இவங்களே ஒரு கமிஷன் தான், இவங்க ஒரு 2 பேர் கொண்ட குழுவை ஒரு கமிஷன் அமைச்சு அதை எவிடன்ஸ் வாங்கினுவாங்கன்னு சொல்றது தான் அது. அடுத்தது அடிஷ்னல் பவர்ஸ். பிரசிடென்ட் வேற என்னெல்லாம் வேலை சொல்றாங்களோ அந்த வேலையை செய்வாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் பார்லிமெண்ட் கொடுக்கறது, இது நம்ம முன்னையே பேசிட்டோம். ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், அதாவது லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்ன்னு சொல்றாங்க. மொழி அளவுல இவங்க மைனாரிட்டியா இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் இவங்களுடைய பாதுகாப்புக்காக. அதுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டது தான் ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். முதல்ல இந்திய அரசியலமைப்பு வரும்பொழுது இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ப்ரொடெக்ஷனும் கொண்டு வரல லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்கு. 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்றாங்க 1956ல. அதாவது மொழி வழியில மாநிலத்தை பிரிக்கிறாங்க. இந்த லாங்குவேஜ் பேசுறவங்களுக்கு இந்த இடத்தை பிரிச்சிடலாம், மலையாளம் பேசுறவங்களுக்கு கேரளா, தமிழ் பேசுறவங்களுக்கு தமிழ்நாடு, இப்போ தமிழ்நாடு அப்போ மெட்ராஸ், அந்த மாதிரி பிரிக்கும் பொழுதுதான் என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். அப்பதான் இந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு இருக்கும். இப்போ தமிழ் பேசுறவங்களுக்கு தமிழ்நாடு ஒதுக்கிட்டோம், தெலுங்கு பேசுறவங்களுக்கு ஆந்திராவை ஒதுக்கிட்டோம். அப்போ ஆந்திரால மற்ற மொழி பேசுறவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 350B இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரியா? இது ஒரு அமைப்பு கிடையாது, SC ST அமைப்பு மாதிரி இது ஒரு அமைப்பு கிடையாது. ஒரே ஒரு ஆஃபீஸர் மட்டும்தான் இருப்பாரு. சரிதானே? ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இது கொண்டு வந்திருக்காங்க 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல. இது இந்த ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்றது யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா.
இவர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுவார். எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இயங்குது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸுக்கு கீழே இவங்க இயங்குறாங்க சென்ட்ரல் லெவல்ல. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கெங்க இருக்குன்னா, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அலகாபாத், பிரயாக்ராஜ், அதாவது உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. அப்போ அலகாபாத் இப்ப பேரை மாத்தி பிரயாக்ராஜ்னு வச்சிருக்காங்க. அது உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ரீஜனல் ஆபீஸ் எங்கன்னா கர்நாடகா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால். கர்நாடகால பெல்காம், தமிழ்நாடுல சென்னை, வெஸ்ட் பெங்கால்ல கல்கத்தால இருக்கு. இந்த கமிஷனரோட முக்கியமான ரோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்வெஸ்டிகேட் பண்றது, இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சொல்யூஷன்ஸ் ரெக்கமெண்ட் பண்றது. இது ரெண்டும் தான் அவருடைய முக்கியமான வேலை. கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் அவங்களுக்கு கரெக்டா போய் சேருதா, அவங்கள சேஃப்கார்ட் பண்ணணும். சரியா? இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, இவங்களோட கமிஷனரோட ஃபங்க்ஷன்ஸ்னா, அவங்களோட சேஃப்கார்டை இன்வெஸ்டிகேட் பண்றது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 29, ஆர்டிகல் 30 இது எல்லாமே என்னன்னா, இந்த கலாச்சார உரிமை, கல்ச்சுரல் ரைட்ஸ், எஜுகேஷனல் ரைட்ஸ் யாருக்குன்னா மைனாரிட்டிஸ்க்கு இது ப்ராப்பரா போய் சேருதா, அதுவும் இவங்க வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்களும் ஹிந்து தான், அவங்களும் ஹிந்து தான், ஆனா மொழி வேற மொழி பேசுறாங்க. சரியா? அதுதான் வித்தியாசம். அதனாலதான் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டின்னு சொல்றாங்க. இது இருக்கக்கூடிய பிரச்சனையை பிரசிடென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க, பார்லிமெண்ட்டுக்கு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு ஸ்டேட்ல வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி பாதிக்கப்பட்டாங்கன்னா கன்சர்ன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இவங்களோட வேலை முக்கியமா என்னென்னா, சர்வே எடுக்கிறது, ஃபீல்டு விசிட் போய் அவங்கள பார்க்கறது, கான்ஃபரன்ஸ் அண்ட் செமினார்ஸ் அரேஞ்ச் பண்றது, மீட்டிங்ஸ் வித் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் அஃபிஷியல்ஸ். எதுக்காக அப்படின்னா லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸோட ரைட்ஸை உறுதிப்படுத்துறதுக்காக. இதை கொண்டு வந்ததுக்கான ஒரு முக்கிய நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், சோசியல், எஜுகேஷனல், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல அவங்களையும் ஒரு பார்ட்டா சேர்த்துக்கணும். இவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி முதல்ல அவங்களுக்கு தெரியணும். தெரியப்படுத்தி கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு, நீங்க ஸ்கூல் திறக்கணும்னு நினைச்சா திறக்கலாம், காலேஜ் திறக்கணும்னு நினைச்சா ஓபன் பண்ணலாம், அதுக்கான சேஃப்கார்ட்ஸ் எல்லாமே கான்ஸ்டிடியூஷன்லயே இருக்குன்னு அவங்களுக்கு இந்த மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணணும், அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய உரிமைகளை அவங்களுக்கு முறையா வாங்கி கொடுக்கறது, அவங்களுடைய கிரீவன்ஸை ரெட்ரஸ் பண்றது,